ஒரு குழந்தை வந்து ஒரு கருவிலேருந்து வந்து வளர்ச்சி ஆகிட்டு வரும்போது பல ஸ்டேஜில் வந்து மூளை வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸ்க்ரீன் வாட்சிங்கில் என்ன நடக்கும்? ஒரு ஃப்ரேம்க்கும் ஒரு ரேப்பிட் ஆடியோ அண்ட் விஷுவல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அவ்வளோ ஸ்டிமுலஸ் வரும் குழந்தைங்களுக்கு. சைல்ட் பீரியட்லன்றதை பார்க்கும்போது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு மேலே நம்ம எவ்வளோ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்களோட மூளை வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். கோவை மேல் வியாஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு குழந்தைய வளர்த்துறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ பேரண்டிங்ல வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி புத்தி கிளினிக்கோட டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. ஸோ டாக்டர் மீட் பண்ணலாமா? வாங்க. வணக்கம், என் பெயர் டாக்டர் எண்ணப்பாடம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் புத்தி கிளினிக்கோட ஃபவுண்டர் அண்ட் சீஃப் கன்சல்டன்ட். இப்போ இன்று நாம பேச போகிறது குழந்தைகளை பற்றி பேச போகிறோம். அண்ட் இன்று லேர்னிங், கற்றல், மெமரி, நினைவாக்கம், பிஹேவியர், நடத்தை, குழந்தைகளில் இதெல்லாம் எப்படி வந்து டெவலப் ஆகுது, இதோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதில் நான் வந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். பிரெயின் ரிசர்வ், மூளை இருப்பு, அந்த கான்செப்டை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஒரு குழந்தை வந்து ஒரு கருவிலேருந்து வந்து வளர்ச்சி ஆகிட்டு வரும்போது பல ஸ்டேஜில் வந்து மூளை வந்து எஃபெக்ட் ஆகுது. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த வளர்ச்சி எப்படி, அந்த வளர்ச்சியை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறது. ஸோ ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம எல்லாருக்குமே எந்த ஏஜாக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப தேவை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ நம்ம இருக்கிற காலபட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து பெரும்பாலும் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஆன்லைனில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களே ஒழிய அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி ஆகிட்டு தான் வருது. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம மூளையில் நல்ல ஹார்மோன்ஸ், நல்ல கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுது. அதனால ஹாப்பினஸ், சந்தோஷம் வெளிப்படையாகும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், மசில்ஸ், போன்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அதுக்கு அதோட முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மற்றவங்களோட நமக்கு ஈடுபாடு இன்க்ரீஸ் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, விளையாட்டில் வந்து இன்வால்வ் ஆகுறவங்க பார்த்தீங்கன்னா, சோஷியலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது, இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், எப்படி மற்றவங்களை கைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்மளோட மூளை இருப்பு, பிரெயின் ரிசர்வை அதை இன்க்ரீஸ் பண்ணுது. ரெண்டாவது காக்னிட்டிவ் ரிசர்வ். இது வந்து படிப்பு, அறிவு வளர்ச்சி. இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக பார்க்கும்போது ஏதோ இது ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். படிப்பும் சரி, அறிவு வளர்ச்சியும் சரி, ஒரு மனிதனோட ஒரு மூளை வளர்ச்சியும் சரி ஸ்கூலில் மட்டும் நடக்கிறது இல்லை. பல விதங்களில், பல எக்ஸ்போஷர்ஸ்னால நடக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், படிப்பை தவிர்த்து வேறு ஆக்டிவிட்டீஸ், ட்ராமாவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், சித்திரம் வரைகிறது, அதுவாக பெயிண்டிங்காக இருக்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸும் நம்மளோட பிரெயின் ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணும். புது லாங்குவேஜஸ் நம்ம கற்றுக்கும் போது அது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு புது லாங்குவேஜ் வந்து மூளையில் வந்து புது பாகங்களை வந்து வேலை பண்ண வைக்குது, புது கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணுது. ஸோ லேர்னிங் நியூ திங்ஸ், புது புது விஷயங்கள் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு குழந்தைக்கு அந்த எக்ஸ்போஷர்ஸ் நாம் கொடுக்கறது அந்த குழந்தையோட மூளை இருப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ the காக்னிட்டிவ் ரிசர்வ்னு நம்ம சொல்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து லேர்னிங் மூலியமாக வளர்க்கலாம், எக்ஸ்போஷர்ஸ்னால வளர்க்கலாம். நிறைய குட் இன்ஃப்ளூயன்சஸ்
நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல், டிஸ்கவரி சேனல் இதை பார்க்குறோம், ஹிஸ்ட்ரி சேனல் பார்க்குறோம், குழந்தையோட நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதெல்லாமும் வந்து அந்த காக்னிட்டிவ் ரிசர்வ் இல்லை மூளை இருப்பை வளர்க்கலாம். மூணாவது, நாம் வந்து சொசைட்டியில் இருக்கிறதுனால நம்மளுடைய பிஹேவியர் ஒரு விதத்தில் இருக்கணும், நடத்தை ஒரு விதத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சோஷியலி அக்செப்டபிள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட பிஹேவியர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நாம் நடக்கிறத வந்து அவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்களால வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ண முடியணும். இப்போ இந்த ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த குழந்தைக்கு முக்கியமான ரோல் மாடல்ஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிஹேவியரை வாட்ச் பண்ணாமல் குழந்தை முன்னாடி வேற பிஹேவியர்ஸ் காமிக்கும் போது அந்த குழந்தை வந்து என்ன கற்றுக்கும்? அந்த பிஹேவியர்ஸ் தான் நார்மல்னு கற்றுக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம குழந்தைகிட்ட பேசும்போது அந்த குழந்தை நமக்கு அதோட ஃபீலிங்ஸ், அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி அந்த குழந்தைகிட்ட பேசலைன்னா அந்த குழந்தைக்கு அந்த அவேர்னஸ் எப்படி வரும்? ஃபீலிங்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம் செய்யறதுக்கு அப்படின்னு. ஸோ பிஹேவியரல் மாடலிங், நான் யாரை பார்த்து கற்றுக்கிறேன், என்ன கற்றுக்கிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்குது. வீட்டில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் நல்ல இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கணும், இமோஷ்னல் ஷேரிங் பாசிபிளாக இருக்கணும், ஃப்ராங்க் டிஸ்கஷன் பாசிபிளாக இருக்கணும், ஓப்பன்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிஹேவியரல் இமோஷனல் ரிசர்வை வளர்க்குறதுக்கு, அதே மாதிரி கதை மூலியமாக இப்போ நம்ம வந்து புராணத்தில் பல கதைகள் இருக்குது, அதை எடுத்து நம்ம பேசுகிறோம். அது மூலியமாக இந்த பிஹேவியரல் அண்ட் இமோஷனல் ரிசர்வ் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமாயணம் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமரோட பிஹேவியரை நம்ம வந்து ரொம்ப சுப்பீரியராக நினைக்கிறோம். ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து காட்டுக்கு போகிறதுக்கு வில்லிங்காக இருந்தார். அதே நேரத்தில் கைகேயியோட பிஹேவியரை நம்ம வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு நினைக்கிறோம். எதனால அவங்களுக்கு சாதகமாக நடக்கணும்னு சொல்லி அவங்க வந்து தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு குழந்தையோட மூளையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரி கதை மூலியமாக, சரித்திரம் மூலியமாக நாம் எடுத்து சொல்லி இமோஷ்னல் ரிசர்வ், சோஷியல் ரிசர்வை டெவலப் பண்ணலாம். அதை டெவலப் செய்யக்கூடிய அந்த தன்மை, அந்த கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்குது. பட் நம்ம அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும். நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிசர்வ். சோஷியல்னு சொல்லும்போது நாம் எல்லாருமே ஒரு சொசைட்டியில் தான் வாழுறோம். சொசைட்டியில் வாழும்போது மற்றவங்களோட ஈடுபாடு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட நம்ம எப்படி ஈடுபாடு வச்சுக்கிறது? இப்போ வீட்டுக்கு விசிட்டர் வராங்க, வாங்க உட்காருங்க, தண்ணி சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, இந்த பிஹேவியர்ஸ் நாம் எக்ஸிபிட் பண்ணும்போது இதுதான் வந்து சரியான முறை, இப்படி தான் வந்து நாம் ஹாஸ்பிட்டபிளாக இருக்கணும், மற்றவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது. நாம் அந்த பிஹேவியர்ஸ் நம்ம எக்ஸிபிட் பண்ணலைன்னா அந்த குழந்தைக்கு அந்த சோஷியல் அறிவு டெவலப் ஆகாது. ஸோ இந்த சோஷியல் அறிவு டெவலப் ஆகிறதுக்கு நம்ம குழந்தைய ப்ளே ஸ்கூல் அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வேற கேம்ஸு, கிளாஸஸ் இதுக்கெல்லாம் அனுப்புகிறோம், எவ்வளவோ செய்கிறோம். அதே நேரத்தில் அந்த சோஷியல் ரிசர்வ் டெவலப் ஆகிறதுக்கு நாமளும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபாடு வச்சுக்கிட்டு அந்த குழந்தையும் இன்வால்வ் பண்ணுறது வந்து அந்த குழந்தையோட சோஷியல் ரிசர்வை டெவலப் பண்ணும். கெப்பாசிட்டி டு சோஷியலைஸ், என்னால் வந்து மற்றவங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியும், பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் எதற்காக முக்கியம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம், ஏன் ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆம்பிஷன் வச்சுருக்கோம்? ஏன்னா அந்த குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் அஸ் பேரண்ட்ஸ். ஸோ அந்த சக்ஸஸ் நாம் கொண்டு வரத்துக்கு இந்த 4 ரிசர்வுமே ரொம்ப நல்லா டெவலப் ஆகணும். மூளை இருப்பு எல்லா விதத்துலேயும் டெவலப் ஆனால் தான் ஒரு ரவுண்டட் ஹோல்சம் சைல்டு டெவலப் ஆகுறான். அந்த ஹோல்சம் டெவலப் சைல்டு வந்து தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இதில் எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஒரு காஷன், ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. குழந்தைக்கு வந்து விளையாடுறதுக்கு,
சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் வேணும். நான் இதை சொல்லி கொடுக்குறேன் அதை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த டைமை ஃபுல்லாகவே நாம் எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸும் ரொம்ப ரொம்ப தேவை. புத்தி கிளினிக்ல நாங்கள் வந்து இந்த மூளை இருப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா எங்களோட பிலீஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து பொட்டென்ஷியல் இருக்கு, எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை வெளிப்படையாக்குறது தான் வந்து நாமளோட வேலை. ஆஸ் நாங்கள் ஒரு கிளினிக்காக அதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அண்ட் வி வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். யாராக இருந்தாலும் அந்த குழந்தை இல்லை யங்ஸ்டர் 20லேருந்து 35 வயசுக்குள்ள கூட நிறைய பேர் எங்கள்கிட்ட வராங்க. அவங்களோட பொட்டென்ஷியல் அவங்க கண்டுபிடிச்சு அந்த பொட்டென்ஷியல் வெளிப்படை ஆகணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் நீங்களும் ஃபேமிலியாக விரும்புவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம கூட இப்போ மிஸ்ஸஸ் ஆனந்தி ரங்கநாதன் இருக்காங்க, சீனியர் சைக்காலஜிஸ்ட். ஸோ மேம், இப்போ நீங்க சொல்லுங்க, வி ஆர் லிவிங் இன் கேஜெட்ஸ் எரா அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை சுத்தி கேஜெட்ஸா இருக்கு. அதனால இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வாட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்கிரீன் வாட்சிங்னால, இந்த ஸ்கிரீன் டைம்னால குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்? முதல்ல ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்றதை விட என்ன நடக்குது, வாட் இஸ் த மெக்கானிசம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். யாரா இருந்தாலுமே ஸ்க்ரீன் வாட்சிங்ல என்ன நடக்குது, ஒரு ஃப்ரேம்க்கும் ஒரு ரேப்பிட் ஆடியோ அண்ட் விஷுவல் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அவ்வளோ ஸ்டிமுலஸ் வரும் குழந்தைங்களுக்கு. ஒரு செகண்டுக்கும் ஒரு சவுண்டு, ஒரு கலர், ஒரு விஷுவல், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு டெவலப்பிங் பிரெயின் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. அதுங்க இப்போ தான் வந்து கற்றுக்கிறது, ஒரு ஸ்டிமுலஸை பார்த்து எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் இவ்வளோ ஓவர்லோட் ஆஃப் ஸ்டிமுலஸ் ப்ளஸ் இவ்வளோ ஃபாஸ்ட் ரேப்பிட் ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஒரு டெவலப்பிங் பிரெயினுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனால என்ன ஆகும்னா, ப்ராசஸ் பண்ணுற சில ஏரியாஸ் எல்லாம் ஸ்டிமுலேட்டே ஆகாது. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது நேச்சுரல், கூடின மட்டும் ஒரு நேச்சுரல் செட்டிங்கில் இன்ட்ராக்ஷன். ஒரு புக்கு வாசிக்கிறது, நம்ம புக்கு வாசிக்கும் போது அதில் வர ஆடியோ ஸ்டிமுலஸ், இந்த மாதிரி விதத்தில் நம்ம அந்த ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம்னா அந்த குழந்தையால இன்னும் பெட்டராக ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் மெதுவாக ஸ்லோவாக கிளியராக கொடுக்கும்போது அவங்களுக்கு வேறு பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஆர் கெட்டிங் ஆக்டிவேட்டட். ஓகே. ஸோ இந்த தான் டெவலப்மெண்ட்டோட பின்னாடி இருக்கிற கதையே. அதனால பிளாங்கெட்டாக ஸ்க்ரீன் வாட்ச் பண்ணாலே தப்பு, ஸ்க்ரீன் வாட்ச் பண்ணாலே கெடுதல் அப்படிங்கிறத விட என்ன நடக்குதுன்னு புரிதல் இருந்ததுன்னா நிறைய பேரண்ட்ஸு அதில் என்ன இருக்கோ, கதைகள் தான் வருது, சவுண்டு தான் வருது, அதை நம்ம எப்படி நம்ம நேச்சுரல் மெத்தடில் நம்மளால் குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்குமே ஆட்டிசம்க்கும் வந்து கொஞ்சம் தொடர்பு இருக்கு, சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களா? இஸ் இட் ட்ரூ? ஸ்க்ரீன் வாட்சிங்னால ஆட்டிசம் வராது, ஓகேவா? பட் ரிசர்ச் ஷோஸ் தட் ரொம்ப சின்ன வயதுலேயே நிறைய ஓவர் எக்ஸ்போஷர் டு ஸ்க்ரீன்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் லைக் சிம்டம்ஸ் பிரதிபலிக்கிறாங்க. இப்படி இந்த சைடு. ஓகே. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே. இப்போ வந்து ஸ்க்ரீன் வாட்சிங்ல வந்து ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்குங்களா? லைக் இவ்வளோ ஹவர்ஸ் பார்த்தா எந்த ப்ராப்ளமும் வராது, இவ்வளோ அந்த மாதிரி ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்கா? இல்லை, இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் கொடுக்கலாம், இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ் எக்ஸ்போஷர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலுமே பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் தட் ஸ்க்ரீன் வாட்சிங் இஸ் பேட், ஸ்க்ரீன் வாட்சிங் வில் ஸ்பாயில் த சைல்ட்ஸ் growth அப்படின்னு இல்லாமல், இந்த ஸ்க்ரீன் வாட்சிங் அப்படிங்கிறத எப்படி இன்ட்ராக்டிவாக பண்ண முடியும் பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹெல்தி லிமிட், எப்படி அது ஃபேமிலி இன்ட்ராக்ஷனோட சேர்த்து அதை பார்க்கும்போது அதில் வர விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதோ, குழந்தைங்களோட அதோட மாதிரி விளையாடுறது, ப்ளே ஆக்டிங் பண்ணுறது, அதுக்காக அதை யூஸ் பண்ணினா இன்னும் ஹெல்தி வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஸ்க்ரீன் வாட்சிங். ஓகே மேம், நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இதை பற்றின ஒரு நாலேஜ், ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட புத்தி கிளினிக்கு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கிட்ஸோ இல்லாட்டி ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேயோ நீங்கள் வந்து எப்படி அவங்கக்கிட்ட இதை எடுத்து சொல்வீங்க? கரெக்ட். அஸ் பார்ட் ஆஃப் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பியை எங்களுக்கு வந்து நிறைய பேரண்டல் செஷன்ஸில் ஃபஸ்ட்டு நாங்கள் பேரண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி என்ன, வாட் இஸ் த மெக்கானிசம் பிஹைண்ட் இட், எப்படி வந்து ஹெல்தி வாட்சிங்னா என்ன, கில்ட் ஃப்ரீ வாட்சிங்னா என்ன,
இன்டராக்டிவ் வாட்சிங்னா என்ன அப்படின்னு ப்ளஸ் அவங்களுக்கு சொல்லியும் கொடுப்போம். இப்போ வந்து நேச்சுரல் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் நிறைய ஸ்டிமுலஸ் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அது என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு இன்டராக்டிவ் ஸ்டோரி டெல்லிங்னா எப்படி பண்ணலாம், ப்ளே மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து தெரப்பி மூலமாக அவங்களுக்கு கிவ் ட்ரைனிங். ஓகே. ஸோ மேம் சொல்லலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஸ்க்ரீன் வாட்சிங் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப தவறான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஹெல்தி வாட்சிங்கா மாத்துறது பேரண்ட்ஸான நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதனால தேங்க் யூ ஸோ மச் மேம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் அ லாட். புத்தி கிளினிக்குடைய சைக்காலஜிஸ்ட் மிஸ் அருணா தேவி இப்ப நம்ம கூட இருக்காங்க. ஸோ மேம் நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்கக்கூடிய அதாவது குழந்தைங்க வந்து அவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா, இது வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையோ இல்லாட்டி அவங்களோட லைஃப்லயோ ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. ஒரு குழந்தை பருவத்துல ஏற்படுற நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களோட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மனநலம் மட்டும் பாதிக்கிறது கிடையாது. அவங்களோட உணர்வு ரீதியாவும் மற்றும் அவங்களோட காக்னிட்டிவ் ஃபங்ஷன்ஸ்னு சொல்ற கவனம் ரீதியாவும், நினைவாற்றல் ரீதியாவுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் பொழுது, ஒரு குடும்பத்துல இருக்கிற பேரண்டல் கான்ஃப்ளிக்ட்ஸா இருக்கட்டும், ஆர் ஒரு குழந்தையோட உணர்வுகளை மதிக்காம, சப்போர்ட் தேவையான நேரத்துல தேவையான சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறது, அவங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆன் growth இந்த மாதிரியான விஷயங்களை மதிக்காம இருக்கிறது, தனியா ஒரு குழந்தை தனியா இருக்கு, ஒரு லோன்லினஸ், தனியா இருக்காங்க, சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, சிப்லிங்ஸ் இல்ல, அண்ட் சோஷியல் எக்ஸ்போஷர் இல்ல அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட மூளை வளரும் விதத்தை பாதிக்குது. ஸோ இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத பேரண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? ஸோ ஒரு குழந்தை அவங்களோட தினசரி செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல இருந்தே பார்த்திருப்பாங்க இல்லையா? அதுல சின்ன ஒரு மாற்றம், அவங்க படிக்கிற விதம் இருக்கட்டும், அவங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கூல்ல பண்ற செயல்பாடுகள் அண்ட் மத்தவங்க கிட்ட பழகுற விதம், ஒரு திடீர்னு ஒரு நேரத்துல கோபப்படுறாங்க ஆர் பதட்டப்படுறாங்க ஆர் சோஷியலா ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அதுல முகம் காட்ட தயக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சின்ன சின்ன அறிகுறிகள். அவங்களோட ஒரு ஒரு சின்ன விஷயங்கள், ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்ல அவங்க பிடிச்ச ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துல முடிவெடுக்கிறது சின்ன முடிவெடுக்கிற ஒரு விஷயம் தான். அதுல ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னாலுமே நார்மலா இருக்கிறதுல இருந்து டீவியேட் ஆகி போறாங்கிறப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கண்காணிக்கிறது பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். நம்ம குழந்தைக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுலேருந்து எப்படி அந்த குழந்தைய வெளியில எடுத்துட்டு வருது? இப்ப நம்மளோட புத்தி கிளினிக்குக்கு இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி தெரப்பி இங்க இருக்கு? ஸோ இங்க புத்தி கிளினிக்ல நிறைய அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அசஸ்மெண்ட்ஸ் பண்ணும்பொழுது நாங்க பார்க்கறது ஃபர்ஸ்ட் வரும்பொழுது ஒரு ஏடிஹெச்டி, பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இந்த மாதிரி பேர் சொல்லிட்டு வருவாங்க. பட் ஆக்சுவலா நல்லா டீப்பரா அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறப்போ அவங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தெரப்பீஸ்னு நாங்கள் இங்கே கொடுக்கறது வந்து தெரப்பியூட்டிக் பிளே ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், அவங்களோட தினசரி செயல்பாடுகள்ல எங்க பிரச்சனை உருவாகுது, எதனால பிரச்சனை உருவாகுதுங்கிறத நிறைய பேரண்டல் இன்டர்வியூஸ் வச்சு அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பேரண்டல் கைடன்ஸ். சில நேரங்கள்ல உணர்வு ரீதியா பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்போ இமோஷனல் கோரெகுலேஷன், அதாவது இந்த இமோஷன்ஸ் இந்த நேரத்துல சரியானதா இருக்கும், இந்த உணர்வுகள் இந்த நேரத்துல தான் சரியானதா இருக்குங்கிறத எஜுகேட் பண்றது மட்டும் இல்லாம சில ரோல் பிளேஸ் அண்ட் குரூப் தெரப்பி செஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அண்ட் மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சைக்கலாஜிக்கல் தெரப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பண்ணும்பொழுது நிறைய மாற்றங்கள் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ங்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ரீசர்ச் பேஸ்டாவுமே பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வென்ஷன் டெக்னிக்ஸ்ங்கிறது நிறைய பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுத்துருக்கு ஆக்சுவலி. ஓகே. எஸ். ஸோ நம்மளோட டாக்டர் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களோட லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும்? அண்ட் அந்த பாதிப்புகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் அதுலேருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான தெரப்பி குடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. ஸோ நம்ம கூட இப்ப பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜானட் பிரியா இருக்காங்க. ஸோ மேம் வணக்கம். வணக்கம் மேம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். லைக் என்னோட குழந்தைக்கு வந்து ஃபோக்கஸிங் ஸ்கில்லே இல்ல. நம்ம என்ன பேசினாலும் லிசன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. லிசனிங் லெவல் வந்து கம்மியா இருக்கு. அட்டென்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதனால? என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் லெவல் ஏன் குறையுது அப்படின்னா ஒரு ரீசன் வந்து சில நேரத்தில் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க.
அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டினால அவங்களால ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அது முடியறதுக்குள்ள அவங்களோட அட்டென்ஷன் வந்து வேற இதில் போகும். ஸோ இதை விட்டுட்டு அதில் போவாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப அது ஹைப்பராக இருந்தாங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் குறையும். இன்னொன்று சில பேருக்கு வந்து சென்சரி இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த சென்சரி இஷ்யூஸ் சில பேருக்கு வந்து விஷுவல் இல்லை ஆடிட்டரி அந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும் அவங்களால அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. சில பேருக்கு அந்த பிஹேவியரல் இஷ்யூஸ் இருந்தாலும் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ சில பேருக்கு மசில் வீக்னஸ், மசில் ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறவங்களாலும் ரொம்ப நேரம் அந்த என்டியூரன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லெவல் குறைவாக இருந்தாலும் அவங்களால அட்டென்ஷன் கொடுத்து உட்கார முடியாது ஒரு இடத்துல. சொல்கிறத கவனிக்க முடியாது, எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் அந்த பிரச்சனை. இதனால் அவங்களால ஒரு உட்காந்து அவங்களால ஒரு ஒரு விஷயத்த கொடுத்தோன்னா அந்த கொடுத்த நேரத்தில் அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் குறையுது. ஓகே. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் லெவல், ஃபோக்கஸிங் லெவல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? எப்படி இம்ப்ரூவ் பண்றது? கண்டிப்பா. ஸோ சொன்ன மாதிரி இப்போ ஹைப்பரா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து வீட்ல நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஹைப்பரா இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விளையாட விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி அந்த எனர்ஜி லெவலில் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த எனர்ஜி லெவலில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சைக்கிளிங் கொடுக்கறது, வெளியில் அவங்கள பார்க்கில் எதனா கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட விடுறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெயின் அவுட் பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல் குறையும். அப்புறம் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து அவங்க கொஞ்சம் அட்டென்ஷனோட அவங்க கவனித்து அதை செய்ய பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும், அவங்கள அட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்க முடிக்கிற மாதிரி அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உட்காந்து முடிப்பாங்க. ஸோ போக 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 அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே அந்த டாஸ்க்கை முடிக்கிற மாதிரின்னு இருக்கும்போது அவங்க அந்த டைமுக்குள்ளே அதை முடிப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக வந்துடும். போக போக அதுவும் செட்டில் ஆகிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது அந்த அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம டெய்லி ட்ரெயின் பண்ணணும். அவங்கள கொஞ்சம் விளையாட விடணும், ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கணும், அவங்கள எனர்ஜி லெவல் ட்ரெயின் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வீட்டில் அவங்களுக்கு கவனம் கொடுத்து அவங்கள ஆக்டிவிட்டி பேஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட இந்த மாதிரி அட்டென்ஷன் குறைவாக இருக்க பிள்ளைங்களுக்கு ஹேண்ட் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஹேண்ட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது கிரிப்பு, கிராஸ்ப்பு, ரீச்சு, ஃபைன் மோட்டார்ஸு அதெல்லாம் குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்சில் பிடிச்சி ஒரு இடத்துல உட்காந்து ஏதாவது டாஸ்க் கொடுத்தா முடிச்சிருவாங்க. ஆனால் எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட் எக்ஸசைஸ், ஸோ ஹேண்ட் மசில் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அந்த பென்சில் கிரிப் எப்படி பிடிக்கணும் உட்காந்துட்டு கொஞ்சம் அந்த ட்ரேசிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள மெதுவாக நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் பழகும்போது ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட அட்டென்ஷன் ஸ்கில்லும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அந்த அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த டாஸ்க்கும் அவங்க முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம புத்தி கிளினிக்கு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவோட ஏதாவது ஒரு பேரண்ட் கிட்ட கூட்டிட்டு வராங்க அப்படின்னா இங்க வந்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ் இல்லாட்டி தெரப்பி நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க? ஸோ இங்கே வந்து கொண்டு வரும்போது ஆஸ் ஐ டோல்ட் யூ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கொண்டு வரதுக்கு ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இன் த சென்ஸ் கொஞ்சம் ட்ரெட்மில்ல வாக் பண்ண விடுவோம். வாக் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி லெவல் குறையும். ஸோ சில குழந்தைங்க அந்த ட்ரெட்மில்ல வாக் பண்ணும்போது வாக் பண்ணுறதுக்கும் பண்ணாலுமே அந்த எனர்ஜி லெவல் குறையலன்னா கொஞ்சம் வெயிட்ஸ் வச்சும் அவங்கள வாக் பண்ண வைப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1/2 kg வெயிட் வந்து காலில் டைப் பண்ணிவிட்டு அவங்கள வாக் பண்ண வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes ஃபார்வர்ட் 10 to 15 minutes ஃபார்வர்ட் வாக்கிங், ஒரு 5 minutes பேக்வர்ட் வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லேடர் கிளைம்பிங், ட்ராம்ப்ளின், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ அவங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகுவாங்க. உட்காந்து நம்ம சொல்கிறத கவனித்து அவங்க என்ன கொடுப்போமோ அதை எழுதுவாங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் வீட்லேயும் கூட ஸோ என்னென்ன சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்க வீட்டில் வந்து இதை சில விஷயங்கள் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும், இந்த டைமுக்குள்ளே அதை செய்யணும், அந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப நம்ம அவங்க ரிப்பீட்டடாக அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மெயினாக தேவைப்படுது. அவங்களோட உட்காந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எஸ் மேம் சொன்ன மாதிரி உங்களோட குழந்தையோட அட்டென்ஷன் லெவல் இல்லாட்டி ஃபோக்கஸிங் ஸ்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, அதாவது அவங்களோட எனர்ஜியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட அட்டென்ஷன் லெவல் ஆகட்டும், ஃபோக்கஸிங் ஸ்கில், லிஸ்னிங் ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ் இப்போ நம்ம கூட சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஆல்சோ OMR புத்தி கிளினிக் உடைய ஹெட் கீர்த்தி வெங்கட்ராமன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ சார் கிட்ட பேசலாம். ஸோ ஹலோ சார், வணக்கம். ஸோ சார் இப்போ சொல்லுங்க, நம்ம குழந்தைங்களோட பிரெயின்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது நம்மளோட டெய்லி எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா குழந்தைங்களோட பிரெயின்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் நம்மளால கொண்டு வர முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம நார்மலாகவே அவங்க குழந்தைங்க பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு செகண்டும்
அவங்களுக்கு வந்து 1 மில்லியன் நியூரான்ஸ் புதுசாக வந்து கனெக்ஷன் உருவாகுது. ஸோ அந்த எப்படி உருவாகுறது வந்து அவங்களோட டெய்லி எக்ஸ்பீரியன்சஸ்னால உருவாகுது. அவங்களோட சுற்றி இருக்க சூழ்நிலை மூலியமா, அவங்களோட ஸ்பீச்சு, அவங்களோட வீட்டில் இருக்க என்வாயன்மெண்ட் அண்ட் வெளியில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். குழந்தைங்களோட வளர்ச்சியை நம்ம வந்து கரெக்டான விதத்தில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ஏர்லியாக இன்டர்வென் பண்ணுறது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக, ஏர்லியாக இருக்கிற சேஞ்சஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு கேட்பாங்க. ஆனால் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம கரெக்டான ஒரு என்வாயன்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு நல்ல ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கிற மாதிரி கொண்டு போனோம்னா குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்யூச்சரில். இங்கே புத்தி கிளினிக்கில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நிறைய விதமான பிரெயின் ஸ்டிமுலேஷன் இருக்குது. அதை எல்லாமே வந்து அண்ட் அதர் தெரப்பிஸ்லாம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, அந்த குழந்தைக்கு என்ன தேவையான ஸ்டிமுலேஷனோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையோ அதை வந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக நாங்கள் வந்து க்யூரேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி நாங்கள் பார்க்குற சேஞ்சஸ் என்னென்னா, குழந்தைங்க நல்லா டெவலப் ஆகிறாங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே அவங்களுக்கு சரியாகுது. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா மூளையோட தன்மை அதுதான். நம்மளோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, டெய்லி எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாவே பேரண்ட்ஸ்னால கண்டிப்பா அவங்களோட பிரெயின்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். சப்போஸ் ஸ்டில் நீங்க வந்து ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, நம்ம புத்தி கிளினிக்கை நீங்க விசிட் பண்ணலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய தெரபிஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாம சீக்கிரமா கியூர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூட இப்போ புத்தி கிளினிக் உடைய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் முகில் இருக்காங்க. ஸோ சார் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, லைக் இப்போ நம்ம பெரியவங்களுக்கு எப்படி இந்த மூட் ஸ்விங்ஸ்னு சொல்றோமோ, அதே மாதிரி கிட்ஸுக்கிட்டையும் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது அவங்களோட பிஹேவியர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அவங்களோட எமோஷன்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். ஸோ இது வந்து எப்படி எல்லா கிட்ஸுக்குமே இப்படிதான் இருக்குமா? இஸ் இட் நார்மல் இல்லைன்னா ரொம்ப அப்நார்மலா அவங்க பிஹேவ் பண்றாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட மூளை அப்படின்றது வந்துட்டு 3 விஷயம். அவங்களோட சுற்றுச்சூழல், அவங்களுடைய மனோபாவம், அப்புறம் அவங்களுடைய நரம்பியல் சார்ந்த ஒரு விஷயம். 3தோட டைனமிக் இன்டர்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பிஹேவியர் வந்துட்டு நார்மல் வேரியண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது சராசரியாக இருக்கிற ஒரு வேரியண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இப்போ அதிகபட்சமாக முரட்டுத்தனமாக இருக்கிறது, அதுவும் நீண்ட நாளாக இருக்கிறது, கொஞ்சம் சமூக விலகலோட இருக்கிறது, அப்புறம் அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்றது ரொம்ப அதிகபட்சமாக நீண்ட காலம் ரொம்ப தாக்கத்தோட இருக்கிறது, இது ப்ரொலாங்டு பீரியட் ரொம்ப காலத்துக்கு இருந்ததுன்னா நீங்க அதை கொஞ்சம் என்னன்னு மெடிக்கல் ரீதியாக நீங்க பார்க்கணும். இது என்ன ரீசன் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு, ரொம்ப பிஹேவியர்ல சேஞ்சஸ் வர்றதுக்கு என்ன ரீசன்ஸ்? எதனால அப்படி இருக்காங்க? நீங்க மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா காமனா நீங்க 2 காஸ் எடுத்துக்கலாம். ஜெனட்டிக் காசஸ், என்விரான்மெண்டல் காசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மரபு ரீதியா வர்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றுச்சூழல் ரீதியா வர்றது, ரெண்டுமே அகைன் 1 to 1 கனெக்டட் தான். ஸோ அதுக்கான ஜீன் இருக்கலாம், எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை சூழ்நிலையோட அந்த சுற்றுச்சூழலோட சூழ்நிலையினால அது எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இப்போ குழந்தைகிட்ட வந்து அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, அவங்க அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த குழந்தைய எப்படி அதுல இருந்து நம்ம வெளியில எடுத்துட்டு வரது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புத்தி கிளினிக்கு இந்த மாதிரியான ஒரு கிட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாட்டி தெரப்பி வந்து நீங்க கொடுப்பீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தி கிளினிக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு வர பேரண்ட்ஸ் பெரும்பாலும் ஒரு குழப்பத்தோட வருவாங்க. இது வந்துட்டு நமக்கு பிஹேவியரல் வேரியண்டா, நார்மலான வேரியண்டா, இல்லை மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டிசீஸ் அது அப்படின்ற ஒரு குழப்பத்தோட தான் வருவாங்க. ஸோ புத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கான தரவுகோல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட் கரெக்டாக வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கா, அவங்களோட பிஹேவியர் வந்துட்டு கரெக்டாக நார்மலைஸ்டு ஒரு இதுவாக இருக்குதா, இல்லை கொஞ்சம் அப்நார்மாலிட்டி ஜாஸ்தி இருக்குதா, அந்த மாதிரி அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு மதி இருக்குமோ, இல்லை ஒரு இந்த டெவலப்மெண்டல் டிலேஸ் இருக்கிறதோ, அதுக்கான தரவுகோலும் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்றது எல்லாருமே பெரும்பாலும் நினைக்கிறது மாத்திரைகள் யூஸ் பண்ணுறது. நீங்கள் புத்தி கிளினிக்கில் அது மட்டும் கிடையாது. ஸோ நம்ம நிறையா விஷயம் இருக்குது அதில். ஸோ சைக்கலாஜிக்கல் தெரப்பிஸ் சொல்லுவோம், நம்ம நியூரோ மாடுலேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன் தெரப்பிஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அது இப்போ அவங்களோட வேரியன்ட், அந்த பிஹேவியரல் அப்நார்மாலிட்டி சிவியராக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தெரப்பிஸ், தேவைப்பட்டால் சிறிதளவுல மாத்திரைகள்ன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்காது. பட் அந்த தெரப்பிஸ், கவுன்சிலிங், சிபிடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணுவோம்.
ஓகே. அதாவது குழந்தைங்களோட பிஹேவியர்ஸை வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து அப்நார்மலா இருக்கு அப்படின்னா, அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் சச் அன் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க் யூ. இப்ப நம்ம கூட ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் மிஸ்ஸஸ் பார்கவி இருக்காங்க. ஸோ மேம் வணக்கம். ஹலோ. ஸோ மேம் சொல்லுங்க. இப்ப வந்து கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜஸ் அவங்க லேர்ன் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுமா? லைக் கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்களா அவங்க லேர்ன் பண்ணும்போது எப்படி? கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. இப்போ சைல்ட் பீரியட்லன்றத பார்க்கும்போது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு மேல நம்ம எவ்வளோ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்களோட மூளை வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். அவங்களோட ஓவரால் காக்னிட்டிவ் வைஸ் சொல்லுவாங்க. அவங்களோட யோசிக்கும் திறன், அட்டென்ஷன் இதெல்லாமே ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டடீஸ் படி நம்ம வந்து பார்க்கும்போது. ஸோ அது கன்ஃபியூஷன்றது எந்த விதத்துலையுமே இருக்காது. அது ஆக்சுவலாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அவங்க ஓவரால் டெவலப்மெண்ட். அப்படி இருக்கும்போது எந்த வார்த்தையை யாருக்கிட்ட உபயோகப்படுத்தணும், எந்த வார்த்தையை அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கு, மலையாளம் எவ்வளோ லாங்குவேஜஸ் எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ வந்து எந்த ஏஜ்ல இருந்து கிட்ஸுக்கு வந்து இந்த லேர்ன் பண்றது ஈஸியா இருக்கும்? லைக் இப்போ வந்து ஒரு அடல்ட்ஹுட்டோ டீனேஜை வந்து அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் லேர்ன் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும், நிறைய லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த ஏஜ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணலாம், அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்ம எக்ஸ்போஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு லேர்னிங்கும் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். அடல்ட்ஹுட் போகும்போது பார்த்தா நமக்கு அந்த நெசசிட்டி வரும்போது நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்கான டைம் பீரியடும் எவ்வளோ லேர்ன் பண்றோம், அந்த ஃபாஸ்டா லேர்ன் பண்றதுன்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அடல்ட் பீரியட்ல பார்க்கும்போது. பட் சைல்டுன்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 12 இயர்ஸ் வரைக்குமே நல்ல ஒரு குயிக் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். அந்த டைம்ல எவ்வளோக்கு லாங்குவேஜஸ் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோமோ காக்னிஷன் வைஸா இருக்கட்டும், அவங்க எவ்வளோ வேகமா லேர்ன் பண்றாங்கன்றதுமே ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ அடல்ட் அண்ட் டீனேஜ் அந்த ஏஜ் கிட்ட நம்ம வந்துட்டு இன்னொரு லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா இது டெவலப்மெண்ட் இருக்கும். பட் அதோட கத்துக்கிற ஸ்பீட் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ மேம் சொன்ன மாதிரி அவங்க குழந்தையா இருக்கும் போது நிறைய லாங்குவேஜஸ் அவங்களுக்கு நம்ம இன்ட்ரோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்றது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருக்காது. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எஸ், இப்போ நம்ம கூட ஃபிசியோதெரபிஸ்ட் மிஸ்டர் சதீஷ் இருக்காங்க. ஸோ சதீஷ் கிட்ட பேசலாம். ஸோ ஹாய், வணக்கம். ஹலோ மேம். ஸோ நீங்க சொல்லுங்க, லைக் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து நிறைய அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அது வந்து பிரெயினுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எந்த விதத்துல உண்மை? லைக் பிரெயினுக்கு நிஜமாலுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுமா? ஆமாம் மேம். ஸோ வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படி வந்து பேஸ்டாக நம்ம கொண்டு போகலான்னு பார்ப்போம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம பிரெயின் ஆல்ரெடி ஒரு சின்ன விஷயமே நம்ம ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால ஸோ என்ன கேம்ஸ் நம்ம கொடுத்தாலும் சின்ன பசங்களுக்கு அதை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதனால போக என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸாகவே மாறிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பிரெயின் வந்து அடாப்ட் ஆகும். நம்ம எந்த ஏஜில் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண தான் அது வளர அது அடாப்ட் ஆகும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆக்டிவிட்டி இருக்காதனால வந்து இது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் கொடுக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம. ஓகே. இப்போ எந்த ஏஜ் வரைக்கும் குழந்தைங்க நல்லா விளையாடணும், நிறைய விளையாடணும் அப்படின்னா எந்த ஏஜ் வரைக்கும் அவங்க விளையாடணும்? மேம் அவங்க சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மாதிரி காமிப்பாங்க. சரிங்களா? சின்ன வயசுலேருந்து நம்ம தவழ்றதோ சரி, நடக்கிறதோ, அதுக்கப்புறம் ஒரு கேம்ஸ் பண்ணுறதோ இல்லை சோஷியலாக ஆக்டிவேட் பண்ணுறதோ, அது எல்லாமே ஆக்டிவிட்டி இருக்கும். பிரெயினோட க்ரோத் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நல்ல ஸ்பீட் க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த 5 இயர்ஸ் வரைக்குமே பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்களோ அது அந்த உங்களுக்கு லைஃப் லாங்காக சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பேபியை சீக்கிரமாக கொண்டு வரீங்க பிலோ 5 இயர்ஸ்க்குள்ளே கொண்டு வரீங்களோ உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும் மேம். ஸோ என்னோட சஜஷன் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து நல்ல ஸ்பீட் க்ரோத் பார்க்கலாம். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை வந்து சரியா விளையாட மாட்டேங்குது, லைக் அவங்க வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம்லயே ரொம்ப இன்வால்வ்டா இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புத்தி கிளினிக்ல இதுக்கு ஏதாவது தெரப்பி ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கா? இல்லாட்டி எந்த ஸ்டேஜ்ல அதை பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது, எந்த சிம்டம்ஸ் வச்சு பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது? இப்போ பேபி வந்து க்ரோத் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேபி வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் வாக்கிங் கரெக்டாக பண்ணணும், 1.5 இயர்ஸில் வந்து பாலை கிக் பண்ணணும், த்ரோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் பேபி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளே ஸ்கில்ஸ் வந்து நம்ம நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதில் எதுவுமே ஆக்டிவிட்டி வந்து பேபியால் பண்ண முடியல. ஒரு சில பேபி வந்து ரொம்ப லேட் க்ரோத் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறதும் சரி, விளையாடுறதும் சரி, சோஷியல் பிஹேவியரும் சரி ரொம்ப லேட்டாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப லேட்டாக இருக்காது. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 monthsல பண்ண வேண்டிய பேபி 1 year இல்லை இந்த 8 monthsல பண்ணதுனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிலே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து புத்தி கிளினிக்ல நம்ம வந்தோம்னா அசஸ்மெண்ட் மூலமா எடுத்து ஸோ அவங்க எந்த இதில் லேகாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன் வைஸும் சரி, அவங்களோட ஃபங்க்ஷன் வைஸ்னா அவங்களோட மோட்டார் ஃபங்க்ஷன் அண்ட் தென் அவங்களோட க்ரோத் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து அதில் வந்து ட்ரீட்மெண்ட் தருவோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் டைமிங் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, நம்ம அந்த ஸ்க்ரீன் டைமை எப்படி குறைக்கிறது, அதில் எப்படி ஆக்டிவிட்டி பேஸ்டாக நம்ம தந்து அவங்க வந்து க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்மளோட சதீஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்ன மாதிரி 5 years வரைக்கும் குழந்தைங்க வந்து நிறைய விளையாடணும். சப்போஸ் உங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விளையாடுறதுல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் குறையுது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து நம்மளோட புத்தி கிளினிக்கை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தெரப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னு இப்போ சொன்னதை நம்மளே கேட்டிருப்போம். ஸோ இது வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், இப்போ நம்ம கூட கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஃபார் மைண்ட் லேப் மிஸ் பவித்ரா இருக்காங்க. ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து நிறைய குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு சில குழந்தைகள் கிட்ட வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாகவே அவங்களுக்கு வருது. பட் அதுவே ஒரு சில குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க என்னதான் ஒரு 6 years தாண்டிட்டாலுமே இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதனால, என்ன ரீசன்? ரொம்ப அழகாக கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து கேட்குறீங்கன்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பிரெயினில் ஒரு முக்கியமான ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது நம்மள சுய கட்டுப்பாடு, அதே மாதிரி இம்பல்சிவிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சில விஷயங்களை கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம மனசில் வந்து பதிய வைக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளால அதை வந்து யூஸ் பண்ண முடியுது பதிய வச்சதை. இல்லை சம்டைம்ஸ் அவங்க மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு வயசு ஒரு டீனேஜ் ஆகியும் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு முழுமையாகவே வந்து க்ரோத் ஆகும். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், உதாரணத்துக்கு நம்ம பேரண்டிங்காக இருக்கலாம், இல்லை நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிறதா இருக்கலாம். ஸோ இது மூலயமா வந்து பயிற்றுவிக்கப்படுது. ஆனால் இது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தையும் நல்ல ஒரு ரெகுலேஷனையும் கொடுக்க முடியுது. ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி ஸ்ட்ரகிள் இருக்கிற பட்சத்தில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் இப்போ நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள், இந்த கண்ட்ரோல், அட்டென்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுல சிரமப்படுவாங்க. இப்போ இப்படி இருக்க குழந்தைங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தொந்தரவு இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த செய்யும்போது கரெக்டாக எடுத்து செய்ய தெரியாது, ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பின்னாடி இருந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒரு சில விஷயங்களை கான்சிக்வன்ஸ் தெரிஞ்சாலும் அதை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஓரளவு வந்து அவங்களுக்கு வந்து லேசினஸ்ஸாக இருக்காங்க, சோம்பேறியாக இருக்காங்க, இல்லை அது சுபாவத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடையாது. அந்த குழந்தைங்களுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ற விஷயம் வந்து முழுமையாக சரியாக வந்து வளராததுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து செய்யறதுக்கான சிரமங்கள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இந்த டிஸ்ஃபங்க்ஷன் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள், எஸ்பெஷலி இந்த ரெகுலேஷன், சுய கட்டுப்பாடுன்ற விஷயம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம், இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதை வந்து இதுக்கு வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? லைக் அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரெகுலேஷன் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா பேரண்ட்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரகிளோடய அவங்க எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எக்ஸாம்பிள் மேத் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் அவங்களால சரியாக பண்ண முடியாது. இல்லை படிப்பில் வந்து அவங்களுக்கு நிறைய தனித்திறமைகள் இருக்கும், பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூஷன் எங்கே அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போடுறது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க, புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மறந்துடுவாங்க, எதுலேயோ வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனே இருக்காது அந்த குழந்தைங்கள்ட்ட. ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இன்னொரு டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா துருன்னு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார முடியாது, அவங்க உட்கார்ந்தாலுமே அவங்களால வந்து முழுமையாக வந்து நம்ம சொல்கிறது கேட்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் அவங்களுக்கு.
ஸோ இப்போ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ப்ளஸ் அவங்க படிப்பு, அவங்களுடைய உறவுகள்ல, இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களால பழக முடியல, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறதுல. இப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கோ இல்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கோ அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே மேம், நீங்க சொன்ன மாதிரி இது வந்து மூளையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதை வந்து நம்ம எப்படி சரி பண்றது? லைக் இதுக்கு வந்து ஏதாவது தெரப்பி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது எப்படி சரி பண்றது? கண்டிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய முழுமையா புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன வந்து ப்ளஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து குழந்தைய வந்து ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் மெமரி ஸ்ட்ரென்தன் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்வாயன்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டிமுலை வருது அப்படின்னா, ஒரு அந்த வந்து அவங்க கேப்சர் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காக்னிட்டிவ் ரீட்ரைனிங் கொடுப்போம். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய மூளையில அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து எப்படி கவனம் கொடுக்கறது, எப்படி அதை வந்து பழக்கமாக்குறது அப்படின்றத நம்ம பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய டைம் ஸ்ட்ரக்சர் பண்றது, சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது குழந்தையோட செல்ஃப் எஸ்டீமும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் போது குழந்தையோட ஸ்ட்ரென்த் அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு ஓவர் கம் பண்றதுக்கும் அவங்க ஒர்க் பண்றதுக்கும் வந்து மோட்டிவேட் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அடிக்குவேட்டா இல்லாத பட்சத்துல அவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேட்டு பண்றதை விட பார்த்து பண்றது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சமயங்கள்ல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு விஷுவல் ஸ்டிமுலஸ்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது, டைமரை வந்து செட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த குழந்தையால வந்து எப்படி வந்து அவங்களுடைய ஸ்கில் டெபிசிட்டை வந்து ஓவர் கம் பண்றது, எப்படி அதை வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே மேம், இப்போ வந்து ஏடிஹெச்டி அண்ட் ஆட்டிசம் இதோட ஏர்லி சைன்ஸ் என்ன? இதை வந்து நம்ம எந்த ஏஜ்ல வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? இதோட ஏர்லி சைன்ஸ் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான 3 விஷயங்கள் நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட பாக்குற மாதிரி இருக்கும். ஒண்ணு பேச்சுல வந்து டிலே இருக்க வாய்ப்பு இருக்கு, டிலே இருக்கும். அதுவும் முக்கியமா 1.5 வயசுக்கு அப்புறம் நிறைய குழந்தைங்க பேசிட்டு இருந்த குழந்தைங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெப்படிட்டிவா ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒன்று செயலா இருக்கலாம், இல்ல ஒரு சில வார்த்தைகளை வந்து திரும்பி திரும்பி சொல்றதா இருக்கலாம், இல்ல ஒரு சில சத்தங்கள் எழுப்புறது மூலியமாவும் இருக்கும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் அண்ட் அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் சொல்லுவோம். அதாவது ஒரு சில இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், ஒரு நபரை பார்க்கும்போது கண்ணை பார்க்க மாட்டாங்க. ஈவன் அவங்களுடைய அப்பா அம்மாவை கூட அவங்க வந்து கண்ணை பார்த்து பேசுறது கிடையாது. சரியா வந்து உரையாடல் முறையில அவங்க தேவையை மட்டும்தான் அவங்க பேசுற மாதிரி இருக்கும். கவனிக்க மாட்டாங்க, நம்ம சொல்றது கவனிக்க மாட்டாங்க, அவங்க சொந்த உலகத்துல இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில சமயங்கள்ல சென்சிட்டிவிட்டியாவும் இருக்கலாம், இல்ல சென்சரி அதிகமாகவும் இருக்கலாம், தேடலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த குழந்தைங்களை வந்து ஏர்லி சைன்ஸ்ன்னு சொல்லும் போது ஆட்டிசம்ல வந்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க கண் பார்க்கறது கிடையாது, கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க, ஆனா காது கேட்கும் திறன் நல்லா இருக்கும், ஆனா கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க, செஞ்சதை திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூக்கத்துல சிரமங்கள் இருக்கிறதுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில குழந்தைங்க நாம சொல்றதை புரிஞ்சுப்பாங்க, ஆனா வெளிப்படுத்த தெரியாது. தன்னோட தேவைகளை கூட கோவமாவோ இல்ல அழுகையாவோ வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது முக்கியமா இப்ப நான் சொன்ன 3 விஷயங்களை ஒட்டி அது வந்து அவங்களுடைய மற்றவங்க பழகிறதோடைய ஒத்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுக்கு சிரமங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து ஆட்டிசம் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ஏடிஹெச்டி இதோட ஏர்லி சைன்ஸ் எப்படி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பேரண்ட்ஸ்? ஏடிஹெச்டி பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுக்கு இந்த 7 வயசுல தான் நம்ம வந்து ஏடிஹெச்டி அப்படின்றத நம்ம டயக்னோஸே பண்ண முடியும். ஏன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ப்ராம்ப்ட் பண்ணி தான் ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க, உட்கார மாட்டாங்க, துருத்துருன்னு இருப்பாங்க, இந்த விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஆனா இப்போ இதே ஒரு 3 வயசுக்குள்ள இருக்க ஒரு குழந்தைய இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப துருத்துருப்பா இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, நம்ம ஒரு விஷயத்த முடிச்சாங்கன்னா இன்னொரு விஷயம் போயிட்டே இருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சு ஒரு சில விஷயங்களை பண்ண வைக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆனா இந்த குழந்தைங்களுக்கு வந்து தன்னோட தேவைகளோ இல்ல அவங்கள வெளிப்படுத்துறதுலயோ பெருசா சிரமம் இருக்காது. ஆனா அவங்களுடைய துருதுருப்பு தன்மையினால அவங்களுக்கு அந்த கவன குறைபாடு இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு பேச்சுல தெளிவுத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல ஏடிஹெச்டியா ஏஎஸ்டியா அப்படின்றத வந்து
ஒரு மருத்துவ உளவியலாளரோ இல்லைன்னா ஒரு சைக்காட்ரிஸ்டோ பார்த்து அது என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. இப்போ நம்ம புத்தி கிளினிக் வந்து இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவோட ஒரு கிட் வராங்க அப்படின்னா நீங்க வந்து உளவியல் ரீதியாக இது எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் சொல்லுவோம். இப்போ ஒரு குழந்தை நான் ஏஎஸ்டி ஏடிஹெச்டி அப்படின்றத லேபிள் பண்ண மாட்டேன். எடுத்தப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த குழந்தையோடைய சிம்டம்ஸ் என்னவா இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாண்டர்டைஸ்ட் அசஸ்மெண்ட்ஸை நம்ம வந்து மதிப்பீடுகளை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம விஎஸ்எம்எஸ் சொல்லுவோம், வைலண்ட் சோஷியல் மெச்சூரிட்டி ஸ்கேல் சொல்லிட்டு. இந்த ஸ்கேல் பண்ணும்போது அந்த குழந்தை அந்த வயசுக்கு ஏற்ப அவங்களுடைய செயல்கள் இருக்கா, அந்த வயசுக்கு ஏற்ப அவங்கள பார்த்துக்க முடியுதா, அந்த வயசுக்கு ஏற்ப அவங்களோட தேவைகளை கம்யூனிகேட் பண்றாங்களா, அந்த வயசுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களை வந்து ஒத்து போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இதுல ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து ஏஎஸ்டியோட ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஏஎஸ்டி இருக்கு அப்படின்னா சைல்ட்ஹுட் ஆட்டிசம் ரேட்டிங் ஸ்கேல், அப்புறம் இசான்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய குழந்தைங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சில அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த அசஸ்மெண்ட்ஸ் போடுறது மூலியமா அந்த குழந்தைக்கு என்ன தொந்தரவு இருக்கு, எவ்வளவு தொந்தரவு இருக்கு, நான் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்களும் இருக்கலாம். அதே சமயத்துல அவங்களுக்கு சென்சரி ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதை பார்க்கறது மூலியமா அந்த குழந்தைக்கு என்ன அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கு, மைல்டா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, சிவியரா இருக்கா, இப்போ இந்த பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான தெரபியூட்டிக் பிளான் நம்மளால பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி 7 வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் இந்த குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்கு அப்படின்னு. ஆனா அதே குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்னஸ் அப்ரிவேட்டட் ரேட்டிங் ஸ்கேல் சொல்லி ஒரு ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேல் போடும்போது அந்த குழந்தை ரிஸ்க்ல இருக்காங்களா இல்லையா, இந்த குழந்தைக்கு இந்த தொந்தரவு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுங்க. அது மாதிரி ஒரு சில டைம்ல ஏஎஸ்டிக்கு வந்து 3 வயசுக்குள்ள கண்டிப்பா சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா எம்சார்ட் அப்படின்ற ஒரு ஸ்கேல் போடுவோம். இது போடுறது மூலியமா அந்த குழந்தை ரிஸ்க்ல இருக்காங்களா இல்லையா, ரிஸ்க்ல இருந்தா நம்ம என்ன பண்ணலாம். ஆனா இப்போ நம்மளுக்கு என்ன தோணும்னா அசஸ்மெண்ட் பண்றோமே, அசஸ்மெண்ட் பண்ணா என் குழந்தைய லேபிள் பண்றேன்னா, குழந்தைய வந்து எங்கேயாவது நான் வந்து ஏதாவது நான் வந்து தப்பா வந்து டயக்னோஸ் பண்ணி என் குழந்தைய எங்க தப்பான வழியில வந்து ட்ரீட்மெண்ட் எதனா கொண்டு போய் அவங்களை முத்திரை குத்திடுவணும் அப்படின்ற பயம்லாம் நம்மளுக்கு இருக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம அசஸ்மெண்ட் பண்ணும்போது ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த குழந்தையோடைய நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு தனித்திறன்கள் இருக்கும். இந்த பேச்சுனாலேயோ இல்ல ரெப்படிட்டிவா பண்றதுனாலயோ சோஷியல் ஐசோலேஷன்னாலேயோ அந்த குழந்தை வந்து மந்தமான குழந்தை நம்ம சொல்ல முடியாது. அவங்க நிறைய தனித்திறமைகள் இருக்கலாம். அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த அசஸ்மெண்ட் மூலியமா நம்மளால உருவாக்க முடியுங்க. ஓகே, சூப்பர். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆட்டிசமோ இல்லாட்டி ஏஎஸ்டி ஏடிஹெச்டி மாதிரியான ஏர்லி சைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் ஆல்சோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொல்லிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம்.